சாக்கியவாளே கிருஷ்ணா கிருஷ்ணா கருமத்தை தேடி தாயுடன் வாழ்ந்ததிலே கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையே அறிந்ததிலே கிருஷ்ணா கிருஷ்ணா தாயுடன் வாழ்ந்ததிலே கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையே அறிந்ததிலே ஒழுங்கு நீரோடு பாக்கு பாக்கு ஒழுங்கு நீரோடு பாக்கு பாக்கு உலகத்தில் வாழ கேட்டதும் கொடுப்பதினே கிருஷ்ணா கிருஷ்ணா இதயம் நாயகனே நீ உள்ள
அருமையான பக்கம். சிறந்த முறையில் பேரன்புகள் சார்ந்த பெரியோர்கள் அனைவருக்கும், பெற்றெடுத்த விரும்பி அன்பு சார்ந்து தாய்மார்கள் அனைவருக்கும், உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும், காலையில் காடு சென்று மாலையில் வீடு விரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனதருமை அன்பு சார்ந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கும், நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும், நாடகத்தில் எடுத்துக் கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும், இந்த நாடகத்தை காண வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும், நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம், பொற்குற்றம், இசைக்குற்றம், நடிப்பின் குற்றம், அபிநய குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கைகளில் கொண்டு நல்லதொரு முறையில் அமைதி காத்து இந்த நாடகத்தை சிறப்பாக கண்டுகளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களது கலைப்பணியை தொடருகிறோம். நன்றி என்று கிடந்த வணக்கத்தை கொடுத்தாச்சு. நன்றி நன்றி. நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நாடகத்தை ஆரம்பிச்சாச்சுன்னா நம்ம வண்டியை நம்ம ரோட்ல ஓட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த நாடகம் ஒரு அழகான சிறப்பு மிகு நாடகம். நேற்று நடந்தது அது வரலாறு, இது புராணம். அரிச்சந்திர மயான நேற்று அது வரலாறு மாமா, சிறப்பான முறையில் இது அழகான ஒரு புராண சிறந்த நாடகம். எல்லாம் கலந்துருக்கு, எல்லாமே கலந்துருக்கு. இந்த நாடகம் சிறப்பு மிகு ஒரு நாடகம்னு ஏன் சொல்ல வந்தேன்னா, நான் நாடகம் என்ன நாடகம் சோகத்தை தவிர எல்லாம் நாடகம். இது முழுக்க முழுக்க எப்படி சொல்றது, இது காதல் நாடகம், முழுக்க முழுக்க காதல் தான். நீங்க எல்லாரும் புராணம் அந்த நோக்கத்துல போக கூடாது. இது திஸ் இஸ் எ லவ் ஸ்டோரி இருக்கு. என்ன அது எனக்கு மட்டும் தான் சோகம். டான்ஸுக்கார பிள்ளைன்னு நீங்க தப்பா நினைக்காதீங்க. என்னமோ வர்ற ஆளுங்க பிள்ளை இப்படியே தான் சொல்றீங்க. பப்புனுக்கு டான்ஸ், பப்புனுக்கு டான்ஸ், பப்புனுக்கு அதுதானே. என்ன நீ இந்த நோட்டீஸ் படிச்சுட்டு ரெண்டு கதையை சொல்லிட்டு போய் எங்களுக்கு தானே அனுப்பிவிடுற. உங்களுக்கு அனுப்பிட்டு என்ன பிரயோசனம்? நீ வர்றதுக்குள்ள தான் வேலையை முடிச்சு விடுறா. ஏன் நீங்க என்ன 4 மணி நேரம் அந்த புள்ள ஆனாலும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க 3 வதுக்கு தான் முன்ன டோல் கட்டு போட்டுருக்கு. எப்படி வருவீங்க? பப்புனுக்கு தான் டான்ஸ். என்ன எனக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தான். நான் மேடையில வச்சு அமுக்குறேன், நீங்க வேணுக்குள்ள ஓட்ட அமுக்குறீங்க. எங்க இப்படி தேன் சொல்றீங்க, கடைசியில நான் தான் செருப்படி வாங்குறதா இருக்கு. ஏங்க இந்த நாடகம் ஏன் காதல் நாடகம் சொன்னா, எம்பெருமான் முருகனே வள்ளி மங்கையார காதல் பண்ணித்தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அப்படி பெரிய கடவுள் பணக்காரரு. ஆமா, அவர் ஏன் இப்படி விரட்டி வருத்திறாரு? நீங்க சொல்ற 100 உண்மை. முருகன் பணக்கார கடவுள். அவர் நினைச்சிருந்தா 150 பொண்ணு கூட கியூல நிக்கும். அதை விட்டு வள்ளிய காட்டுக்குள்ள போய்கிட்டு நான் மான தேடி வந்தேன், அதை தேடுன்னு இப்படி திர்றாரு. நான் கேட்கிறேன், ஒரு கடவுளுக்கு காடு மேடெல்லாம் சுத்தணும் என்ன தேவையா? வீடு முழுக்க தங்க வச்சிருக்காரு. வீடு முழுக்க தங்க. அவரை பார்க்க போறதால உண்டியல காசா கொட்டுறாங்க. அப்படிப்பட்ட பணக்காரரு ஒரு பெண்ணுக்காண்டி காடு மேடு சுத்துறாரு. என்ன காரணம்? இதனால கடவுள் நமக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, கடவுளாகவே இருந்தாலும் காதலிக்கன்னு ஆரம்பிச்சுட்டா பொம்பளை முன்னாடி நீ நாயாத்தான் திரியணும். என்ன ஒரு பிரச்சனை, கடவுள் தெரிஞ்சது அவர் பொண்டாட்டிக்கு. நம்ம ஆளுங்க நிறைய பேர் தெரிஞ்சது ஊர் பையன் பொண்டாட்டிக்கு. கேட்டா அதுதான் ட்ரெண்டுங்கிறாங்க, ஊர் பையன் பொண்டாட்டியை போட்டு அமுக்குறது. ஆமா, அது கூட கிடைக்காம யாரு இப்பதானே இன்னைக்கு தானே 6ஆம் தேதி. இன்னைக்கு சனி பெயர்ச்சி நல்லா நடந்திருக்கு. நல்ல விஷயம் தம்பி. மேச ராசிக்கு சனி பெயர்ச்சி நடந்துருச்சு. அதனால புள்ள நல்ல காரியமா நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. எந்த குறையும் இருக்காது. நல்ல முறையா இருங்க, சாமியை கும்பிடுங்க, எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா இந்த நாடகம் ஏன் நான் உங்க எல்லாருக்குமே காதலை பத்தி சொல்றேன்னா, இந்த உலகத்திலேயே காதலை போல புனிதமானது எதுவும் கிடையாது. ஏன்னு சொல்றேன் கேளு. நானும் என் பொண்டாட்டிய காதல் பண்ணித்தான் கல்யாணம் முடிச்சு. உங்க பொண்டாட்டிய காதலிக்கிறப்ப அப்படியே என்னை கண்டு உருகுவான். என் பொண்டாட்டி முத எங்க வேலை பார்த்தா தெரியுமா? செல்லு கடையில வேலை பார்த்தா. நான் டெய்லி ரீசார்ஜ் ஏத்த போற மாதிரியே அவளை போய் சைட் அடிப்பேன். சரி, அப்படியே அவளை பாக்குறப்ப என் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சியா பறக்கும். லவ் பண்றப்ப இப்ப அதே பிள்ளைய கல்யாணம் முடிச்சு வீட்டுல வச்சிருக்கேன். இன்னுமே என் வீட்டுல பறக்குது. பட்டாம்பூச்சியா பறக்குமே. முண்ட பண்ட மாத்திரம் தானே பறக்குது. அடிக்கிற ஆண்ணா ஊண்ணா எவ்வளவு பிரச்சனை தானே சமாளிக்கிறது. ஒண்ணு சொல்ற தம்பி, காதலனுக்கு கணவனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. காதலனுக்கு கணவனுக்கும் ரசிச்சுக்கிட்டே இருந்தான்னா, நல்லா கேளு, யாராருக்கு சொல்றேன், காதலனுக்கும் கணவனுக்கும் உள்ள வித்தியாசம். பொம்பளைய ரசிச்சுக்கிட்டே இருந்தான்னா அவன் காதலன்.
பொம்பளைய சகிச்சுக்கிட்டே இருந்தான்னா அவன் கணவன். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? மனுஷனுக்கும் புருஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. செஞ்ச தப்ப ஒத்துக்கிறான் பாரு அவன் மனுஷன், செய்யாத தப்ப எல்லாத்தையும் ஒத்துக்கிறான் பாரு அவன் புருஷன். கடைசிக்கு போட்டு பழகணும். நான் ஒரு ஊர்ல ஒரு டைலாக் ஒண்ணு சொன்னேன், வாய் விட்டு சிரிச்சா நோயெல்லாம் போயிடும். இதுதானே பழமொழி, இதானே பழமொழி. இதத்தான் ஒரு மேடையில சொன்னேன். ஒருத்தர் எனக்கு போன் அடிச்சாரு, தம்பி தங்கராசா. ஆமாண்ணே சொல்லுங்க. நீ ஒரு பழமொழி சொன்னீங்களப்பா, என்னன்னு? வாய் விட்டு சிரிச்சா ஆமாண்ணே நோய் விட்டு போகும்னு. என்னண்ணே இப்ப இத நீ சொன்ன மாதிரியே நானும் செஞ்சேன் தம்பி, என் நோய் என்னை விட்டு போயிருச்சுட்டாரு. அண்ணே லூசு மாதிரி பேசாத, நல்ல விஷயம் தானே அது, ஒரு டைலாக்னு. அதுக்காண்டி வாய் விட்டு சிரிச்சா பிரஷர் சுகர் எல்லாம் குறைய போகுதா? அதுக்கெல்லாம் மருந்து சாப்பிட இல்ல தம்பி. நீ சொன்ன வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு, நானும் வாய் விட்டு சிரிச்சேன், என் நோய் என்னை விட்டு போயிருச்சுட்டாரு. எனக்கு புரியல ஏண்டு. என் நாடகத்தை பார்த்துட்டு முண்டை நடிச்சாம 12 மணிக்கு அககால சிரிச்சுருக்கான். பொண்டாட்டி எந்திரிச்சு இவன் மெண்டனாக்கிற வச்சு வீட்டை விட்டு போயிருந்திருக்கான். கடைசியிலே தெரியுது இந்த லூச முண்டை பேருக்கு பொண்டாட்டியே பெரிய நோயாக இருந்திருக்கு. வளகரு முந்தானத்து ஒரு பிரச்சனை ஆயிருச்சுடா. என்ன பிரச்சனை? லேசா மண்டை வலிக்குது, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு. தலைவலினா ஒரு ஊசியை போட்டு விரட்ட வேண்டியதானே. அந்த ஆளு சொன்ன புது டாக்டர் போல மண்டை வலிக்குதா ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கணும். எவ்வளவு கேட்டு ஒரு 3500 ரூபாய் ஆகும். தலைவலின்னு போனதுக்கு சரி எடுப்போம்னு. வேற என்ன சார் பண்ணணும்? அப்படியே உங்க உடம்ப மொத்த ஸ்கேன் பண்ணணும். எதுக்கு? ஒரு 8000 ஆகும். இத்தனைக்கு காசு இருக்காப்பா? இல்ல, வேற வழி கிடையாது. இவன் நம்மளை வச்சு ஆஸ்பத்திரி கிட்டதுக்கு ஒரு பிளான் போட்டியா. ஆமா. இதுல ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணு தம்பி. ஏன் இதை சொல்றேன்னா, இப்ப நிறைய இடத்துல போலி டாக்டர்கள் நிறைய உருவாயிட்டாங்க. ஆமா, அன்னைக்கு ஒரு ஊர்ல அப்படித்தான் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அவனு ஒத்துக்கிட்டு ஒரு 50,000 கட்டிட்டான். 50,000 கட்டி ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. சரி, ஆபரேஷன் பண்ணவே எந்திரிச்சு உட்காந்துருக்கான். டாக்டர் வேமா போய் 2 லிட்டர் தண்ணி கேன வாங்கிட்டு வந்து இந்த தண்ணியை குடிட்டு இருக்காரு. இவனுக்கு டென்ஷனு. சார், ஆபரேஷன் பண்ண உடனே தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்களா சார்? நீங்க என்ன சார் 2 லிட்டர் தண்ணி கேன வச்சு தண்ணியை குடிக்கிறீங்க? தம்பி, நான் புதுசா பழகுற டாக்டர், உனக்கு தொண்டையில இருந்து தொப்புள் வரைக்கும் ஆபரேஷன் பண்ணிருக்கேன். நீ தண்ணியை குடிச்சாதான் எங்கன ஒழுகுதுன்னு நான் பார்க்க முடியும் இருக்கான். ஏன்னா முண்டையில ஓட்டை போட்டு நீ ஒழுகுறத நக்கி இது என்னைக்கு நீ டாக்டர்? இது கூட பரவாயில்ல. ஒரு ஆள் இப்படித்தான் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான். அங்க டாக்டர் கேட்டிருக்காரு, தம்பி பேஷண்ட் உனக்கு என்ன கஷ்டம் இருக்கோ எல்லாத்தையும் டாக்டர் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்க சார், எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல சார், ஒரே ஒரு கஷ்டம். என்னடா கஷ்டம்? அந்த நர்ஸத்தை சிஸ்டர்னு கூப்பிடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. பொத்துக்கிட்டு படுத்துட்டு வாயில ஊசியை போட்டு இருக்காரு. இவனும் பொழந்து படுத்திருக்கான். அந்த நேரம் நர்ஸ் கிராஸ் பண்ணி போயிருக்கு. இவன் சொல்லு விட்டுருக்கான், ஏ நர்ஸ், ஏ நர்ஸ், என்னடா நீங்க இதயத்தை திருடி விட்டாயின்னு இருக்கான். படு முண்டை, உன் கிட்டே திருடி 4 வாரம் ஆச்சுடா முண்டை. படு பொத்துக்கிட்டு. நிறைய பேருக்கு எது நடக்குதுன்னே தெரிய மாட்டேது. இந்த உலகத்துல எல்லா பேருக்கும் ஒவ்வொரு வித ஆசை இருக்கும். ஆசை இல்லாத மனுஷன் அரை மனுஷன். இதுல இந்த நிறைய கூட்டத்துல கல்யாணம் ஆனவங்களும் இருக்கீங்க, கல்யாணம் ஆகாதவங்களும் இருக்கீங்க. கல்யாணம் ஆன புதுசா கல்யாணம் ஆனவங்க இந்த கூட்டத்துல இருந்தீங்கன்னா உங்க வீட்டுல ஒரு பிறப்பான்னு நினைச்சு சொல்றேன், தயவு செய்து கேளுங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும். புதுசா கல்யாணம் ஆனவங்க உங்க குடும்பத்துல பிரச்சனையே வராம குடும்பத்தை நல்லா ஓட்டணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்றத கேளுங்க, குடும்பத்துல இத்தனை பிரச்சனை வராது. பரவாயில்லையே, சொல்லு என்ன பிரச்சனை? புதுசா கல்யாணம் முடிச்ச ஆண்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன், எக்காரணத்தை கொண்டு 2 நாளைக்கு மேல மாமியாரியை வீட்டுல தங்க வைக்காத குடும்பத்தை கெடுத்துருவாங்க. நீ தாண்டா குடும்பத்தை கெடுக்கிற. உண்மை. மாமியாட்ட அடி வாங்கின கேசு தெரியுது, வேற வழி கிடையாது. ஏன்னா அப்படி சித்திரவதை பண்ணுவாளுங்கப்பா, உங்களுக்கு தெரியாது. என் மாமியாலாம் வீட்டுக்குள்ள வர்றேன், நான் அப்பதான் நேரத்தை முடிச்சு பேக்க போய் வைப்பேன். நான் இருக்கேனா என் பொண்டாட்டிட்ட மாமியா சொல்ல, ஹே தம்பி பேக்க வாங்கடி, ராத்திரி ஃபுல்லா ஆடிட்டு வந்திருக்கும், கையால் அலுப்பா இருக்க, போய் அமுக்கி விடுறீ. நான் இருக்கேனா? அதே நான் தூங்கிட்டேன்னு வச்சுக்க, என் பொண்டாட்டி மாமியா சொல்ல, என்னடி அந்த முண்டை பிறகு காலம் விட்டாங்க, ராத்திரி போல எவ்வளவு போட்டு ஏறிட்டு வந்திருக்கேன், இந்த ஓட்ட அமைக்கிட்டு நக்கிற, அப்படியே பிளாட்டை மாத்தி விட்டுருங்க. பெரிய வினதார லூசு முண்டை. ஆனா ஒரே ஒரு விஷயம், என் மாமியா சொக்க தங்கம். என்னடா இப்படி சொல்லிட்டு அப்புறம் அப்படி சொல்றேன், எதெல்லாம் நம்புறது? யூடியூப் வேற வருது, அந்த லூசு முண்டை விளக்கமத்தோட வீட்டுக்கு வந்துருவா. நீ இந்த மாமியாவை தான் கொண்டுட்டீங்க முதவே. மாமா அப்படி இல்ல மாமா, இந்த உலகத்துல எல்லா பேருக்குமே குடும்பத்தை நல்லா ஓட்டணும்ன்ற எண்ணம் இருக்கத்தான் செய்யும். சில சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளை மாற்றி விட்டுரும்.
அதனால நம்ம குடும்பம் அப்படி வேற அளவு போய்க்கு இருக்க தவிர நல்லா பாருங்களேன். இங்க நான் ஆண்கள் கூட்டத்தில் ஒன்னே ஒன்று கேட்கிறேன். நான் விளையாட்டுக்கு பேசலாம் விட்டுருங்க. ஒன்னே ஒன்று என் சொந்த அனுபவபூர்வமா சொல்றேன். நம்ம என்னதான் தங்கமா காசு கொடுத்து பார்த்துக்கிட்டாலும் நம்ம சாக போற வரைக்கும் நமக்கு பீ மூத்திரம் அல்றவ யார் தெரியுமா? கட்டுன பொண்டாட்டி மட்டும்தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏய் உன் பொண்டாட்டி பேச்ச கேட்காதரா குடும்பம் உருப்படாது. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், பொண்டாட்டி பேச்ச எவன் கேட்காதன்னு சொல்றானோ அவன் பேச்ச கேட்காம இருக்க குடும்பம் நல்லா இருக்கும். இதுதான் உண்மை. நம்ம செத்தா கூட கால் மாட்டை பிடிச்சி அழுகிற உரிமை யாருக்கு இருக்கு? கட்டுன பொண்டாட்டிக்கு மட்டும்தாங்க இருக்கு. எளவுக்கு வரவ எவ்வளவு தாலி இருக்க போறது கிடையாது. இந்த மாபெரும் சேக்கிப்பட்டி கூட்டத்துல உங்க பொண்டாட்டிகளுக்கு தெரியாம யாராவது அப்பாட்டி வச்சிருந்தீங்கன்னா எங்க கிட்ட கூட்டி வந்து விட்டுருங்க. புத்திமதி சொல்றோம், அதை வச்சு ஏன் வாங்க போறோம்? நீங்க வேற என் பிரச்சனையை மாத்தி விட்டுருங்க. ஆனா நானும் எத்தனை வாட்டி சொல்லிட்டேன், இன்னைக்கு டான்ஸ் என்ன விட மாட்டுதுங்க. ஆமா போக முடியலையா? என்னங்க நானும் விரட்டி பாக்குறேன், என்னை புடிச்சுக்கிட்டு நகல மாட்டான். ஏன் அனுப்பிவிடு, உங்ககிட்ட அனுப்பிட்டியா? கை இழுத்துறான். கம்பூருக்கு அந்த லூசு முண்டதான் வந்தா, சரி விட்டு. குன்னாரம்பட்டிக்கு அந்த லூசு முண்டதான் வந்தா, சரின்னு விட்டு. இன்னைக்கு அந்த கிறுக்கு முண்டதான் வந்திருக்கான். என்ன பண்ண ஒரு அவ கராத்த பழகிருப்பா. அப்பப்ப கால நமக்கு ஏத்துறான். நான் உதுத்த முண்ட 10 ரூபாய்க்கு பயப்பட மாட்டேன். இதுல வருவான்னு சொல்லிட்டு மொத்தமா கழட்டி வச்சுட்டு நீங்க வேற பயப்படாதீங்க. என்னை பத்த ஆத்தாக்க நிறைய பேர் வந்திருக்கீங்க. பெண்களுக்கு ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், வீடு வாசல் நல்லா இருக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா பண்ணுங்க. வெள்ளி செவ்வாய்க்கு விடிய காலம் உங்க புருஷங்கால தொட்டு கும்பிடுங்க. எந்த பிரச்சனையும் வராது. உலகத்துல நிம்மதி இல்லையடா நீ எந்த காலத்துல இதுக்கு தொட்டு கும்பிடுத்து போதுங்க. 50 வருஷத்துக்கு முன்னால இந்த முண்டை குடிச்சு போட்டு காலை பிரட்டி வச்சுக்கிறானு என்ன அவனுக்கு வேற வழி கிடையாது. அதே நான் ஏதோ வாய்க்கு வந்தது பேசுறது யாரும் நினைக்காதீங்க. இந்த உலகத்துல இப்ப உள்ள 2026ல ஒரு வாரம் நடக்குது. இப்ப அங்க ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு ஏகப்பட்ட போர் நடக்குது. அதாவது குண்ட சுடுறாங்க. இங்க நம்மளை எல்லாம் சத்தமே இல்லாம சோழியை முடிச்சுக்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. பெரியவங்க எல்லா பேருக்குமே தெரியும். இந்த 80 வயசு 90 வயசுல இருக்கவங்க தெரியும். முந்தி 4 பிள்ளை பெத்துட்டா குடும்ப கட்டுப்பாடு ஆஸ்பத்திரின்னு ஒண்ணு இருந்துச்சு. வந்திருக்கீங்களா? இப்ப எங்கயாவது குடும்ப கட்டுப்பாடு ஆஸ்பத்திரி நீங்க பார்க்க முடியுதா? முடியாது. ஏன்னா இப்ப குடிக்கிற முண்டிக்கு எவனுக்கு புள்ள பிறக்க மாட்டேங்குது. புள்ள அதுலயே கலந்து விட்டுறாங்க. ஒண்ணு மேல பாப்பனான்றது செருப்பு அடிச்சு கிடைக்க முதலாத்திர அன்னைக்கு என்ன பண்ணதுக்கு இந்த உலகத்துல மக்கள் தொகையை குறைக்கிறதுக்காண்டி இதுல உள்ள அம்புட்டி கலந்து விடுறாங்க. எல்லாரும் கோளாறு இருந்து புழைச்சுக்கங்க. குடிய முடிஞ்ச அளவு குறைச்சுக்கங்க. இல்லைன்னா வாழ்க்கையில ஒண்ணும் பண்ண முடியாது. கடைசியில நம்ம தெருவா திரிய வேண்டியது. பிள்ளை குட்டி பிறந்தா கூட தெருவு விட்டுறலாம். பிள்ளை குட்டி பிறக்கிறதுக்கே வழி இல்லாம போயிருது. ஈபி வயர்மேனையா சரி அந்த தெருவில் கொஞ்சம் கரண்ட் இல்லைங்களாம்னே. ஆமா ஈபி வயர்மேனா கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் பாப்பீங்களா? ரொம்ப சந்தோஷம். இவர் ஒரு அண்ணன் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி போயிட்டாரு. சேக்கிப்பட்டி கிராமத்துல உங்க எல்லாத்தையும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். இந்த கேள்விக்கு எத்தனை பேர் சரியா சொல்றாங்கன்னு பார்ப்போம். எங்க இந்த கூட்டத்தை 3 பேர் கூட்டிருக்கீங்கல்ல, இந்த உலகத்திலேயே கலப்படம் பண்ண முடியாத விஷயம் ஒண்ணு இருக்கு. டீ தூள்ல கலப்படம் பண்றான், சக்கரைல கலப்படம் பண்றான், சீனில கலப்படம் பண்றான், எல்லாத்தையும் கலப்படம் இருக்குல்ல. கலப்படமே பண்ண முடியாத ஒரே ஒரு விஷயம் இருக்கு. யாராவது சொல்லுங்க பாப்போம். தாய்ப்பால். தாய்ப்பால் தாய்ப்பால் உண்மைக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை கோடான கோடி நன்றி. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இன்னொரு விஷயமும் கலப்படம் பண்ண முடியாது. எதுன்னா அதுதான் கரண்ட். சந்தேகம் பண்ணா எல்லா பேரும் வயரை போய் கடிச்சு பாருங்களேன். அப்படி எல்லாம் செஞ்சிடாத நீ வேற உக்காந்துடுறாங்க. சரி அப்பெல்லாம் ஒண்ணு ஊதாது. கவலை வேண்டாம். இந்த உலகத்துல எல்லா பேருமே நல்லா இருக்கணும். ஆத்தா முத்தாலம்மா அருளால எல்லா பேர் குடும்பமும் பட்டி பெருகி பால்பானை பொங்கி நோய் நொடி இல்லாம எல்லா பேரும் சந்தோஷமா இருக்கணுங்க. அதனால நம்மளும் கும்பிட்டுருவோமா? இதோ எப்படி பார்த்தனா எல்லாம் அல்ல. ஏன்னா நான் போட்டிருக்கிறது பெருமாள் வேஷம் தானே. பெருமாள் வேஷம். ஏன்னா நிறைய பேர் பப்புனை வேற மாதிரி நினைப்பாங்க. நினைக்காதீங்க ஐயா. நாங்க பப்பு டான்ஸ் யாரும் புராணம் பேச போறது கிடையாது. 4 வாயில பேசிட்டு நாங்க புராணம் பேசுற உள்ள ஆளு ஹெவியா இருக்காது. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். ஓகே. திருவேங்கடத்து முடியரசே சீரார் கருணை திருமாலை
பொருளால் உலகளந்த புவனம் காக்கும் பெருமாளே அருளால் உலகை இழந்தவனை அன்பர் பிணிக்கு அருமருந்தே இறைவா உன்னை பாடுங்கால் பாட வந்தேன் என் மனமே நாளெல்லாம் உந்தன் திருநாளே